பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டுமாய் உங்களை இந்த மீடியா நிகழ்ச்சியில சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். கடந்த வாரத்தில் பாவத்தின் முதலாவது பாவம் என்ன என்று கீழ்ப்படியாமை குறித்து நாம் தியானிச்சோம். அந்த வசனத்தையும் நாம் தியானிப்போமானால் ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் நம்ம ஒரு பயத்தை குறித்துதான இரண்டாவது பாவத்தை தியானிக்க போறோம். பயம் என்பது எல்லாவற்றிலும் நம்மளை ஆண்டவர் விட்டு தூரமாய் பிரிக்க பண்ணும், ஏன் நரகத்துக்கு கூட போயிடும் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். எல்லாவற்றிலும் பயப்படுங்கிறது தான் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு நரகத்துக்கு போற லிஸ்ட்ல. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் சொல்லி ஆண்டவர் சில லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பயப்படுகிறவர்கள்ன்றது பேர் பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கு. ஏன் பயத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளோ சொல்றாருன்னா, எந்த பயத்தை குறித்து சொல்றாரு? கடவுள் பயமா, இல்லை உலக காரியமா, இல்லை பிசாசு கொடுத்த பயமா? அதை குறித்து நாம் தியானிக்க போறோம். அதற்கு நாம் தியானிக்கணும்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் மட்டும் வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்ப இங்க பயந்து ஒளித்து கொண்டேன், ஏன்னா கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. அந்த பயத்தை ஆண்டவர் விரும்பவே இல்லைங்க. அந்த பயம் வந்துட்டு இரண்டாவது பாவம். அந்த பயம் இல்லாம அவர் எல்லாவற்றிலும் போய் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி பயப்படாம ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருந்தாரு அப்படின்னா எல்லாவற்றிலும் ஆண்டவர் அதை மாற்றி அமைச்சிருக்க கூடும். எல்லாவற்றிலும் அதில் விடுதலையாக்கி இருக்கக்கூடும். அவன் பிசாசுடைய சத்தத்துக்கு கேட்டு பயந்தனால இன்னைக்கு பயம் பாருங்க எல்லா விதத்திலும் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது. அது வியாதியை கொண்டு வருது. எல்லா விதத்திலும் பயம்தான் 70% வியாதி வரக்கும், நம்மளுக்கு கஷ்டம் வரக்கும், அது ப்ராப்ளமா இருக்குன்னு இப்போ அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. பயம் படும்போது நம்மளுடைய ரத்தம் ஓட்டம் அதிகமாகும், நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும், எல்லாவற்றிலும் நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் மாறும். பயத்தின் நிமித்தமாக ஹார்ட் அட்டாக் கூட வருன்றாங்க. அப்போ அந்த விதத்துல பயம் வந்துட்டு எல்லா மனுஷர்களையும் ஆட்படிக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு எல்லா விதத்திலும் இந்த பயம் வேண்டாம், கடவுள் பயம் வேணும். அப்போ அந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்போ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது பயம் வராது. பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடிப்போவான். அடுத்த வசனத்திலே வாசிக்க முடியும். 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நீங்க வாங்க, நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கடவுள் எனக்கு வந்து செய்யட்டும், நான் அப்புறம் கடவுள்கிட்ட வரேன் அப்படின்வாங்க. இல்லைங்க, எல்லாவற்றிலும் நம்ம கடவுள்கிட்ட போகணும். ஆதாம் செய்த தவறே நம்மளும் செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆதாம் என்ன பண்ணாருன்னா, அவர் சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு போய் பயந்து ஒளித்து கொண்டார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது, ஆண்டவரே எங்க வந்துட்டீங்களா, நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன கனியை நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை நான் சாப்பிட்டுட்டேன், என்ன பண்ணணும்ப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போயிருந்தாருன்னா கடவுள் மாற்றிருப்பாரு. இவர் என்ன பண்ணாருன்னா போய் ஒளித்து கொண்டார். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தை நம்ம தியானிப்போம். இந்த வாரம் இதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ இந்த பயம் என்பது எல்லாவற்றையும் ஆண்டவர் விட்டு தூரம் விலக பண்ணுது. அப்போ கடவுள் பயம் எப்படி வரும் அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்க முடியும். சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், எந்தவித காரியத்துக்கும் பயப்படேன். ஏன் அப்படின்னா தேவரே என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எல்லாவற்றிலும் அவர் நம்மளை தேற்றி அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அதே போல 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ பயமுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுக்கலங்க, இதெல்லாம் பிசாசானம் கொடுத்துருக்கான். அதனால இந்த விஷயத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சேரும்போது இந்த வசனத்தை நீங்க நினைச்சுங்க. 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்மளுக்கு பயத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. பயம் என்பது பிசாசானவனால் கொண்டு வரப்பட்டது.
அப்போ எல்லாத்திலும் நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பயத்தை நம்ம எடுத்து போடுவோம். முன்னாள் வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 34:4 வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது ராஜா சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை தேடினேன், கடவுளை தேடினேன். தேடும்போது என்ன நடந்ததுன்னா, அப்போ அவர் எல்லாவற்றிலும் என்ன பண்றாருன்னா எனக்கு செவி கொடுத்து, அப்போ அவர் தேடும்போது அவர் நம்மளுடைய வார்த்தைக்கு, நம்மளுடைய பேச்சுக்கு அவர் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயம்னா அந்த பயம் எல்லா பயமா இருக்கட்டும், இன்னைக்கு வரைகிறதான பண நெருக்கடியா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், எதிர்காலத்து குறிச்ச பயமா இருக்கட்டும், நம்ம தேவைகள் சந்திக்கப்படலையேன்ற ஒரு பயமா இருக்கட்டும், எந்த பயமா இருக்கட்டுங்க, எல்லா பயம்னா அது எல்லாம் அடங்கிடும். அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு நீக்கி போட்டு நம்மளுக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் சமாதானமும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும். அதே தான் நம்ம வாசிக்க முடியும். யோவான் 14:27 வாசிக்க முடியும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வாசிச்சு பார்க்கலாம். யோவான் 14:27. நம்மளுடைய இருதயம் எந்த விதத்திலும் கலங்காதபடிக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிப்பான்னு விசுவாசிக்கிறேன். 2வது தலைப்பில் நம்ம தியானிச்சிருக்கோம் பயம். அடுத்த வாரம் நம்ம 3வது பகுதியை நம்ம தியானிச்சு முடிக்க போறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிப்பான்னு விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லா விதத்திலும் பயப்படுகிறீர்களா இல்லாதபடிக்கு, நானும் அப்படி இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சுக்குவோம். அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கனால பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். ஆண்டவர் உங்களை என்னையும் நடத்துவாராக. God bless you. Praise Lord. Praise Lord.